தொங்கு சட்டசபை வந்தால் விஜய்தான் ஹீரோ, ஆனால் பாஜக கையில்தான் குடுமி. டெல்லி வைக்கும் செக். 2026 தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் எந்த ஒரு கட்சிக்கும் பெரும்பான்மை அளிக்காமல் ஒரு தொங்கு சட்டசபை சூழலை உருவாக்கினால் தமிழக அரசியலில் இதுவரை கண்டிராத திருப்பங்கள் ஏற்படக்கூடும். குறிப்பாக நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் சுமார் 15 முதல் 20 இடங்களை கைப்பற்றும் பட்சத்தில் அவரே அடுத்த ஆட்சியை தீர்மானிக்கும் கிங் மேக்கராக உருவெடுப்பார். உதாரணமாக, இந்தியா டுடே சி ஓட்டர் மூட் ஆஃப் தி நேஷன் ஆய்வு முடிவுகள் நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் கட்சிக்கு நல்ல வாக்கு வங்கி உள்ளதாக மறைமுகமாக தெரிவிக்கின்றன. தற்போதைய சர்வேயின்படி திமுகவின் இந்தியா கூட்டணி 45%, பாஜக என்டிஏ கூட்டணி 33% வாக்குகளையும் பெறும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. தாவேக 15% முதல் 22% வரையிலான வாக்கு சதவீதத்தை எட்டக்கூடும் என அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர். இந்த எண்கள் அதிகாரப்பூர்வமானவை அல்ல என்றாலும் கள நிலவரம் மற்றும் விஜயின் பொது கூட்டங்களுக்கு திரளும் தன்னார்வ கூட்டம் இந்த ஊகங்களுக்கு வலு சேர்க்கின்றன. ஆனால் இந்த அதிகாரம் அவருக்கு சாதகமாக அமையுமா அல்லது மத்திய ஏஜென்சிகளின் நெருக்கடிக்கு வழிவகுக்குமா என்ற கேள்வி இப்போது எழுந்துள்ளது. தமிழகத்தை பொறுத்தவரை திமுக மற்றும் அதிமுக ஆகிய இருபெரும் துருவங்களுக்கு இடையிலான வெற்றி வித்தியாசம் என்பது வழக்கமாக 3% முதல் 5% வரைதான் இருக்கும். இத்தகைய சூழலில் ஒரு மூன்றாம் தரப்பு 20% வாக்குகளை தன்வசம் வைத்திருப்பது என்பது சாதாரணமான ஒன்று அல்ல. இந்த வாக்கு வங்கி விஜயிடம் இருக்குமானால் அவர் ஒரு வீட்டோ அதிகாரத்தை பெற்றவராக மாறுகிறார். அதாவது, அவர் நினைத்தால் ஒரு கூட்டணியின் வெற்றியை தடுக்கவும் முடியும் அல்லது யார் ஆட்சி அமைக்கலாம் என்று முடிவு எடுக்கவும் முடியும். ஒருவேளை விஜய் யாருக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்கும் சக்தியாக மாறினால் அவர் மீது பின்வரும் சட்ட ரீதியான அழுத்தங்கள் பிரயோகிக்கப்பட வாய்ப்புள்ளதாக அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர். கரூர் சிபிஐ விசாரணை. 2025 செப்டம்பரில் கரூரில் நடந்த தாவேக மாநாடு நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பான வழக்கை தற்போது சிபிஐ விசாரித்து வருகிறது. ஒருவேளை தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு விஜய் எடுக்கும் முடிவு டெல்லி மேலிடத்திற்கு அதிருப்தி அளிப்பதாக இருந்தால் இந்த வழக்கில் விஜய் மற்றும் கட்சி நிர்வாகிகள் மீது கிரிமினல் அலட்சியம் போன்ற கடுமையான பிரிவுகளின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படலாம். வருமான வரி சிக்கல்கள். விஜயின் பழைய வருமான வரி தாக்கல் மற்றும் திரைப்பட வருமானங்கள் தொடர்பான அபராத வழக்குகளை வருமான வரித்துறை மீண்டும் கையில் எடுக்கக்கூடும். விஜய் வருமான வரித்துறையால் விதிக்கப்பட்ட 1.5 கோடி ரூபாய் அபராதத்தை எதிர்த்து தொடுத்த வழக்கை வருமான வரித்துறை கடுமையாக எதிர்த்துள்ளது. 2015-16 நிதியாண்டில் 15 கோடி ரூபாய் கூடுதல் வருமானத்தை தாமாக முன்வந்து தெரிவிக்காததற்காக இந்த அபராதம் விதிக்கப்பட்டது. இந்த வழக்கு விஜய்க்கு எதிராக செல்லும் வாய்ப்புகள் உள்ளன. கிங் மேக்கர் அந்தஸ்தில் இருக்கும் ஒரு தலைவருக்கு இத்தகைய நிதி ரீதியான விசாரணைகள் பெரும் முட்டுக்கட்டையாக அமையலாம். தொங்கு சட்டசபை அமையும் பட்சத்தில் விஜய் தன்னிச்சையாக முடிவெடுப்பதை தடுக்க மத்திய ஏஜென்சிகள் ஒரு கருவியாக பயன்படுத்தப்படலாம். இது விஜயின் அரசியல் முடிவுகளுக்கு விடப்படும் மிகப்பெரிய சவாலாக இருக்கும் என்கிறார் மூத்த அரசியல் விமர்சகர்கள். இத்தகைய அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டால் விஜயின் 3 வழிகள் மட்டுமே இருக்கும். திமுகவுக்கு ஆதரவு அளித்தால் இது பாஜகவின் நேரடி எதிர்ப்பை தேடித்தரும். இதனால் சிபிஐ மற்றும் ஐடி விசாரணைகள் முன்பை விட தீவிரமடையக்கூடும். அதிமுக பாஜகவுக்கு ஆதரவு. இது ஒருவேளை அவருக்கு சட்ட ரீதியான நிம்மதியை தரலாம். ஆனால் விஜயின் திராவிட மதசார்பற்ற கொள்கையை நம்பி வாக்களித்த இளைஞர்கள் மற்றும் சிறுபான்மையினரிடையே இது பெரும் பின்னடைவை ஏற்படுத்தும். ஆதரவு அளிக்க மறுத்தால் இது தமிழகத்தில் மீண்டும் ஒரு தேர்தலுக்கு வழிவகுக்கும். நிதி ரீதியாகவும் நிர்வாக ரீதியாகவும் தாவேக கட்சிக்கு இது பெரும் சுமையாக மாறும். 2026 விஜய் ஒரு தீர்மானிக்கும் சக்தியாக உருவெடுக்கும் போது அவர் தன் அரசியல் கொள்கையை காப்பாற்றிக் கொள்வாரா அல்லது சட்ட ரீதியான நெருக்குதல்களுக்கு பணிவாரா என்பதை பொறுத்தே அவரின் அரசியல் அமையும்.